இல்லை இன்றைக்கி தான் காலைல தான் போட்டேன். இன்றைக்கி காலைல போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மைன்கிராஃப்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் 2 ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு நிறைய கண்டென்ட்ஸோடு வந்திருக்கேன். அண்ட் இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட சீசன் 1 அண்ட் ஆல்சோ திஸ் சீசன் நேம்ஸ் ஆஸ் நியூ வேர்ல்டு. அண்ட் இந்த எபிசோட நேம் வந்து இது வந்து செகண்ட் எபிசோட். இந்த எபிசோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம், ஸ்டார்ட் அப். ஓகேங்களா, ஸ்டார்ட் அப். இதுதான் இந்த எபிசோட் பேர், ஸ்டார்ட் அப். ஓகேங்களா, சரி ஓகே. ஸ்டார்ட் அப் இல்லை பிகின் ஆஃப் அட்வென்ச்சர் சம்திங் நான் ஏதாவது யோசிச்சு வைக்கிறேன். ஓகே ஓகே ஒரு ஹேக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அயன் வேணும் எனக்கு. அயனும் இல்லை என்னவோ இருந்தால் போதும் எனக்கு. ஏதாவது இப்போ நான் என்ன பண்ணணுன்னா வந்து என்கிட்ட இருக்கிற இந்த வீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட் அண்ட் இந்த சீட் வச்சு ஒரு ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் குச்சி, ஓகே, கொஞ்சம் ஸ்டோன், இது விட்டு. என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபார்ம் அண்டு சிக்கன் ஃபார்மு, கவ் ஃபார்ம், அப்புறம் பன்னி ஃபார்மு, இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். டோட்டலாக பண்ணிடலான்னு பிளான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதை பற்றி என்னன்றது நான் அப்புறம் ஃபுல் டிஸ்கஸிங் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எத்தனை ஃபார்ம்னா 1 2 3 4 5 ஃபார்ம் பில்ட் பண்ணுறோம். ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கேன் என்ன மாதிரி பில்ட் பண்ணணுன்னுட்டு. ஸோ அந்த ஐடியாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை, அதுக்கு நமக்கு வந்து ஒரு இது 5 ஃபார்ம் சொல்லியிருந்தேன்னா என்னென்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாடு, பன்னி, ஆடு, கோழி, குதிரை எப்படி ப்ரோ பிடிச்சிட்டு வர போனீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு லெதர் வேணும். லெதர் அண்ட் ஒரு அயன் இருந்தாலே நம்மளால் வந்து குதிரையை பிடிச்சிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன் இல்லை. அதுதான் எப்படின்னா அது சேடலோட ரெசிபி வந்து புதுசு எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து அப்டேட்ஸ், மைனர் அப்டேட்ஸ் இல்லை, அதெல்லாம் வந்து அப்டேட்ஸ், வெரியான அப்டேட்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 2 3 இந்த மாதிரி 4வது வச்சுட்டு இப்படி இழுத்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி 3 தான். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் இருக்க போதுங்க எல்லோரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர். ஓகேங்களா, இதே மாதிரி கிட்டத்தட்ட 4 பண்ணணும். 1 இது வந்து அடுக்கு சம்திங், 2 3 4. என்னடா இது ஒன்று மட்டும் வந்துடுது கைஸ். 1 2 3 4. ஓகேங்களா, 1 2 3 4. ஸோ இங்கே 1 2 3 4. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஏய் என்ன இது இன்னைக்கு ரொம்ப கொளருது மைன்கிராஃப்ட்டு. சரி வாங்க, இது வந்து ஃபுல் கவர் பண்ணிடணும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் பார்த்துருக்கேன். அந்த ஃபார்ம் தான் பில்ட் பண்ணலான்னு பிளான் இருக்கேன். இன்னும் 2 பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டு பிளான் இருக்கிறதுனால நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து இப்படி இந்த சைட் பண்ணுறோம். 2 3 4 இங்கே அவே இது 2 எக்ஸ்ட்ரா. இது 1 இது 1. இது இங்கே 1, இங்கே இது 1, இங்கே இது 1. அப்புறமா வந்து இங்கே 1. இந்த இடத்துல இன்னொரு ஃபார்ம் வரும். ஓகேங்களா, இந்த ஃபார்ம் வரும், இங்கே 1 வரும். இந்த ஏரியாவில் இன்னொன்று நான் கட்டலான்ட்டு இருக்கேன். ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்குது. ஆனால் அதெல்லாம் எனக்கு எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. நிறைய பொருட்கள் தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ ஓகே. விட்டு திரும்பி போய் மைண்ட் பண்ணும் போலயே, விட்டு ஸ்கேர்சிட்டி இருக்குது.
உட் ஸ்கேசிட்டி போக்கிறதுக்கு நம்ம இந்த உட்டு இங்கே வந்து ஃபார்ம் பில் பண்ணணும். அதுதான் இப்போ பில் பண்ணுறது. இல்லை போ ஒத்துப்போ ரைஸ் இருக்குது. பத்திடுச்சு, டோட்டலாகவே பத்திடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். வாங்க ஹார்ஸ், இன்னொரு ஷீப். கமான் 2 ஷீப் இருந்தாலே போதும் ஒரு ஃபார்மில். கம் இன் த ஃபார்ம். அவ்வளோதான் கைஸ், இதை கூட்டின்னு வந்துட்டேன். அப்புறம் கோழி இட்டுன்னு வரலாமா, பண்ணி இட்டுன்னு வரலாமா? கோழி இட்டுன்னு வந்துடுவோம். ஏன்னா பண்ணிக்கு நான் உள்ளே போகணும், சோம்பி எடுக்கணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோழி எடுத்துன்னு வந்துடலாம். உள்ள கமான் கோழி. இப்போ என்ன பண்ணணும் போகிறேன் கோழி? இப்போ கிளம்பு. இன்னொரு கோழி கண்டுபிடிச்சி கூட்டு வந்து விட்டுறணும். அங்கே வழியில் மாடு பார்த்தா கூட்டு வந்துடலாம். ஒரு கோழி 2 மாடு வேணும் நமக்கு. ஆஃபன் ஃபெசிலிட்டி வரும்ன்றீங்க. அந்த 1.120 21.120 அது ஆஃப் அண்ட் ஸ்பெஷல் எபிலிட்டி வருமா? வந்து நல்லா தான் இருக்கும். ஒரே ஒரு கோழி எங்கே இருந்தாவது வா, எங்கே வந்துரு. ஒரு கோழி வேணும், 2 மாடு வேணும். எல்லாம் வந்து வில்லேஜில் இருக்கும், மறந்துட்டேன். வில்லேஜில் வந்து எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம். இன்னொரு ஷீப்பு இங்கே இருக்கு பாருங்க, 2 மாடு இருக்கா? இந்த மாடு சொல்லு, அங்கே ஒரு 2 மாடு இருக்கு. இந்த 2 மாடை தான் வெயிட்னு போக போகிறோம். கமான் மாடு கமான், கம்மிங் மாடு கம்மிங். வாங்க மாடு வாங்க மாடு வாங்க வழியை பார்த்துட்டு போங்க. இல்லை இந்த 2 மாடை தூக்கி ஒன் ஆஃப் த ஃபார்மில் போட்டுடணும். அடுத்து பண்ணி நான் 5 பண்ணுன்னு சொன்னேன்னா 4 தான் முடிச்சிருக்கு. மித்த அடுத்த ஒன்று நான் அப்புறம் பார்த்துக்கலாம். 5 பண்ணணும் என் ஐடியாவில் இருக்குது. நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட பண்ணிட்டேன். மறந்துட்டேன். வா வாங்க மாடு உள்ள வாங்க உள்ள வாங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இதெல்லாம் அப்புறம் ப்ரீட் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒன் ஆஃப் த கேரட் ஓகேங்களா, பண்ணியை கூட்டின்னு வரதுக்கு கேரட் ஓகேங்களா, அது அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தேவை. ஒரு கேரட் இருந்தாலே போதும். இப்போதைக்கு ஒரு கேரட். பண்ணி குட்டி கோழி இது ஒன்று இருக்குப்பா. கோழி கமான் கோழி கமின் கோழி. ஆர் யூ கமிட்டட் கோழி? கம்ப்ளீட்டடா? பண்ணி ஒரு பண்ணி இல்லை 2 பண்ணி தேவைப்படுது. ஏன் அந்த 2 பண்ணி கேட்டிங்கன்னா, ஏன் ஃபார்முக்குள்ளே தூக்கி போகிறதுக்கு நான் மறந்துட்டேன். 2 பண்ணி தேவைப்படுது. எல்லாம் முடிஞ்சு, அது ஒன்று தவிர. சீரியஸாக சொல்கிறேன், எல்லாமே முடிஞ்சு. கைஸ் இவனுங்களை பாருங்களேன், பாதை போட்டு குத்துறானுங்க நமக்கு. பண்ணி கிடைக்குமா கிடைக்காதா? பண்ணி பிங்க் கலரில் இருக்குமா? அது கேள்விப்பட்டிருக்கேன். கைஸ் அதாங்க ஒன்று பார்த்தா அப்படியே தூக்கி போட்டு அங்கே ஒன்றும் உள்ள போட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்முக்குள்ளே போட்டு அதுங்க டீஸ்பான் ஆகாதுன்றதும் தெரியும். ஏன்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் டீஸ்பான் ஆகாது அது மட்டும் தெரியும். காதில் போட்டிருக்கேனா? சவுண்டுக்கு என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னர் சவுண்ட் இல்லை, நான் சொல்கிறது அவுட்டர் சவுண்டு. சரி, கொஞ்சம் பார்த்துருக்கேன், பார்க்கலாம். சார்ஜ் ஏறுதா? ஏறுது. பண்ணி பிங்க் கலர் பண்ணி குட்டி.
கைஸ் பிடிச்சி போட்டால் ஃபுட் ஸ்கேர்சிட்டி போயிடும். இங்கே வேலை தான் காணும். கண்ணில் மாட்டி தொலையன் தற்கூரி. ஐயோ பண்ணியாது. எனக்கு எதை பார்த்தாலும் இப்போ அப்படி தான் தெரியுது. ஏன்றது எனக்கே தெரியல. ஏன் எனக்கே தெரியல. நம்ம வந்து எதிர்காலத்தில் இங்கேருந்து அங்கே ஒரு பாலத்தை போட்டு இந்த லேக்குக்கு ஒரு பாலத்தை போட்டுருவோமா எதிர்காலத்தில். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை கையில். முதல்ல வந்து வுட்டு ஸ்கேர்சிட்டி ரொம்பவே அதிகம். வுட்டு ஸ்கேர்சிட்டிலாம் குதிரை குதிரை பண்ணி பிக் பிக் கம் பிக். உனக்கு ஒரு ஜோடி என்னது உனக்கு ஒரு ஜோடி பிக்கை நம்ம இப்போ தேட போகிறோம். Do you know who is your ஜோடி? சரி வா அங்கே போயிட்டு வருவோம். பண்ணி 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 come on pick come on pick come on ரா. வாடா ஸ்லோவாக போகணும் போல. போவோம் வாடா. தெரியாதனமா சோறு இல்லைன்னு மாற்றிட்டேன். வாடா. என்னடா சார்ஜரு சார்ஜ் இருக்கா? பரவாயில்ல விடுங்க. சார்ஜர் கட்டிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே அது எது கைஸ் அங்கே நின்றுச்சு. அவன் எதாவது கூட்டு வந்துட்டு இருந்தேன். எதுக்கு அங்கே நின்றுச்சுன்னே தெரில. அது ரெண்டு இருக்குப்பா. ரெண்டு இருக்கு. இன்னொரு பண்ணி என்ன பாரு. பண்ணி வா வா வாங்க 2 பேரும் வாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வரியா அல்லது இல்லையா? சீக்கிரம் வா. எதுக்கு தண்ணியில் போன நீ? வா. உங்களை தண்ணியில் கூட கூட்டிட்டு போகக்கூடாது. அவ்வளோ ஸ்லோவாக வரானுங்க. பண்ணைய பார்த்துட்டேன். எவ்வளோ இதுக்கே 10 நிமிஷம் இன்னைக்கு. ரைஸ் நேற்றுலாம் ஏதோ பண்ணோம். இன்னைக்கு ஒன்றுமே பண்ணல. இந்த மாட்டு பண்ணியை கூட்டு வந்து போகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது. இன்னைக்கு மைனிங் வேறு போகலான்னு பிளானில் இருந்தேன். அப்படி இங்கேருந்து முட்டை போடு. ஓகே டைமிங். ஓகே என்னடா இது வாயிலிருந்து டபுள் குடி ஃபெசிலிட்டிலாம் போயிடுச்சா? போதும். இது மிச்ச வீட்டு எல்லாத்தையும் நீ வந்து உள்ளே இரு. ஏன்னா பன்னிகையெல்லாம் ஃபீட் பண்ணணும். மாடுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும். And you 6 or 8 wait for a while. I will get you some food afterwards. Okay? ஒரே நிமிஷம். எவ்வளோ இது பாருங்க. எனக்கு மெசேஜ் பாருங்க. அவ்வளோ பெரிய சாட்ஸில் இருக்கு. நான் அதங்களா ஓகே
கேஸ் நம்ம கீழே போனோம். கீழேனா எங்கன்னா கீழே போகணும். டவுன் ஒரு கேவ் மாதிரி கண்டுபிடிச்சி மைனிங் போகலாமா இருக்கேன். அப்படி தோணுது கேவ் மாதிரியே கண்டுபிடிக்கலாமா இல்லை ஸ்கிப் மைன் பண்ணலாமான்னு தோணுது. எது கேவை கண்டுபிடிச்சிக்கிட்டு அடிச்சிருச்சு. ஒன்று தாண்டா பல வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், போகும்போது கொஞ்சம் கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 கொஞ்சம் விட்டு கேதர் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு அங்கே போகிற உள்ள கோல் கிடச்சின்னா நான் அதை வச்சு டார்ச் ரெடி பண்ணிப்பேன். டார்ச் ரெடி பண்ணிவிட்டு டார்ச்சர் பண்ணுவேன் மான்ஸ்டர்ஸு. இல்லை அது என்ன டார்ச்சர் பண்ண போதோ இல்லை நான் அதை ஏதாவது பண்ண போகிறேன்னான்னு தெரியல எனக்கு. ஓகே, ரொம்ப பெரிய கேவ் தான் போ. கேவே கிடையாது. ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்புறம் கோலை வச்சு கிரியேட் பண்ண முடியும்னா சொன்னானுங்க. என்ன கிரியேட்டே ஆக மாட்டேங்குது. போச்சுடான்றேன். போச்சுடா. ஒரு கோல் தான் எடுக்க ஆசைப்பட்டேன். திரும்ப திரும்ப சொல்லு, மறுக்கா சொல்லு. அந்த கதையால இருக்கு எனக்கு. அவ்வளோதான் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் கோல் அக்வயர்டு. கோல் டார்ச் அண்ட் அக்வயர்டு. கோல் அக்வயர்டு, டார்ச் அக்வயர்டு. கோலை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நிறைய மைண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து லைட் ஸ்கேர்சிட்டி இருக்காது. என்னடா என்றது? யூ ஃபூல்ஸ். அஞ்சு இருக்கணுமா? 5 இருக்கு. ஆரம்பமே அவங்களும் பண்ணிட்டானுங்க. 5 6 7 8 9 10. கிட்டத்தட்ட நம்ம 10 நான் வந்து எடுத்துட்டோம். சாகாம வெளில போயிட்டா மட்டும் போதும். அதாவது 10 தாண்டி போயிடுச்சு. சாகாம வெளில போனாலே போதும். சரிங்களா? என்னடா இது இவ்வளோ பிடிச்சிருக்கு? ஐயோ தலைவா, நான் பிளான் வந்து ஒரு ஸ்டாக் அயனு வெயினில் கொடுத்துருவீங்க போல. எனக்கு நான் கேட்டிருக்கிறது ஒரு ஸ்டாக் அயன் தான். ஏற்கனவே 23 கையில் கொடுத்துட்டீங்க. ஏற்கனவே 24 25 போயிட்டுருக்கு. 25. ஓ இன்னும் இருக்கா? 26. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த வயலில் நிறையவே கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 11 அயன் கொடுத்துருக்கீங்க வயலில். Come on zombie man, come on. ஓகே, அதனால் வர முடியாதா? தெரிஞ்சு போச்சு, சீக்ரெட் தெரிஞ்சுடுச்சு. இவங்களாம் வர முடியாது. போங்கடா வேஸ்ட் ஃபெல்லோஸ். இங்கேயோ ஒரு கொஞ்சம் அயன் பார்த்தேன். 26. இன்னும் இங்கே இருக்கு 26 அயன் இருக்கா? இங்கே ஒரு 27 28 29. என்னடா 30 31 32. தலைவா ஒரு கிரேடு தலைவா. 33. எவ்வளோ? 33 இருக்கு. கோல்டு. டேய்
கோல்டுக்குலாம் வரலடா நானே இன்னும். இன்னும் வரக்கூடாதுல்ல, போங்க. தப்பு தப்பு, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. நாங்களாம் பெரியவங்க தான் இங்கெல்லாம் வரணும். சாம்பி எவ்வளோ பெருசு நமக்கு தான் தெரியும். எவ்வளோ இருக்கு? 2 தான் கிடச்சிச்சு. 35. எவ்வளோ சாம்பி? நமக்கு அவ்வளோ டிமாண்டு பார்த்துக்கோங்க. நமக்கு அவ்வளோ டிமாண்டு பார்த்துக்கோங்க. அதான் ரீசன், நமக்கு அவ்வளோ டிமாண்டிங்க. ஓகேங்களா, நான் ஒரு ஸ்டாக் அயன் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஓகே, ஓகே. ஒரு ஸ்டாக் அயன். ஓகேங்களா, ஒரு ஸ்டாக் அயன். நீ மட்டும் தான் செல்குட்டி, நீ ஒத்தால் தான் செல்குட்டி. ஏய், அடிக்குதுடா இது. அடிக்கிற நீ என்ன? தப்பு தான் நான் அடிக்கிறது. பின்னாடிலேருந்து வந்து ஒரு க்ரீப்பர் ஒட்டிக்கிட்டான். அவ்வளோதான், நான் அவ்வளோதான் அந்த இடத்துலேயே இருக்க மாட்டேனால. டீப் ஸ்லேட் அக்வைர்ட். இந்த வேர்ல்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் டீப் ஸ்லேட்டை எடுத்துட்டோம். நமக்கு சாவு தான் போ, உலகத்தெல்லாம் உயிர் பொழைக்கவே முடியாது. இப்போ எவ்வளோ இருக்குண்ணா? 41 இருக்கு. எதுல இருந்துடா நான் கீழே விழுந்தேன்? ஃபுட்டு சாப்பிட்டு ஃபுல் ஹெல்த் ஆயிடலாம். போ போ, நீ என்கிட்ட நீ வருவீங்க வந்தீங்கன்னா அடிச்சிருவேன். அதுவும் என்கிட்ட ஷீல்டு இருக்கிற மாதிரி உட்காரணும் பாருங்களேன். நான் அங்கே நிற்கிறேன். ஷீல்டு எடுக்கணுமா? என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட நிறைய விட்டு 10 விட்டு கிட்டே இருக்கணும். என்கிட்ட 20 இருக்கு. ஷீல்டு எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஒரு ஸ்டோனும் இருக்கு கிட்டத்தட்ட. சரி வாங்க எடுத்துடலாம். என்னது? ஷீல்டு. ஐ வாண்ட் த ஷீல்டு, மெயின் எசென்ஷியல் ஆஃப் த வேர்ல்டு. என்னமா நீ வெறுப்பேத்துற? நீ இப்படி 5 டேய் ஐயா, they are actually fighting. டேய், நீ எங்கடா வர? போடா. சொல்லி அங்கே ஏதோ ஸ்கெலட்டன் ஸ்பான் கிட்ட மாதிரி சம்திங் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு அயன் கிடச்சிருச்சு, ஃபர்னஸும் கிடச்சிருச்சு. போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுதான். ஒரு ஷீல்டு மட்டும் இப்போ எங்கள் கையில் கிடைக்கிட்டோம். அவனுங்களை போய் அடிக்கிறேன் வாங்க. நீல நீ கிடச்சா மட்டும் ஏதாவது பண்ணுவியான்னு என்கிட்ட கேட்குறீங்க, புரியுது? அதான் நான் இப்போ பண்ணிட்டா என்ன பண்ணுறீங்கோ அப்படின்றத நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 6 போ, வா அவ்வளோதான். வா, எனக்கு கிராஃப்டிங் டேபிள் வேணும். கிராஃப்டிங் டேபிள் வந்து அதான் உடஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நான் இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் புதுசு செய்கிறேன். சரிங்களா, கிட்டத்தட்ட 8 விட்டு கிராஃப்டிங் டேபிளுக்கு மட்டுமே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஷீல்டு அக்வைர்ட். அவ்வளோதாங்க. நம்ம ஷீல்டு எடுத்துடும். நீ யார்? ராஜ்யம். நம்ம ராஜ்யம். என்னது நம்ம ராஜ்யம்?
அதாவது ஏன் ராஜ்யம். பாத்துறானுங்க. ஓடு ஓடு. அதுக்குள்ள இருக்கடா பாக்குறீங்க. எனக்கு இப்போ கோல் வேணும் கைஸ். சோறு வேணும், கோல் வேணும், ரெண்டும் வேணும். அப்புறம் கொஞ்சம் பிளாக்ஸ் தேவைப்படுது. பிளாக்ஸுக்கு வந்து இருக்கு, பிளாக்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. பிளாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையவே இருக்கு என்கிட்ட தெரிஞ்ச பிளாக்ஸ். ஏய் இந்த அட்வென்ச்சர்லாம் எவன்டா கேட்டான் இப்போ? இப்போ நான் வந்து மேலே ஏறணும். ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு. ஓகே கைஸ், தக்காளி வெறி போ. நாளே வந்துட்டேன். ஏய் தப்பு தானே இது? சரி நம்பி போகலாமா? கொஞ்சம் கோல் தேவை. அதுக்கு நம்ம மேலே போகணும். மேலே தான் நமக்கு கொஞ்சம் ஸ்டோன் சொல்கிறது, மேலே போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டூல்ஸ்லாம் தேவை. சரி கொஞ்சம் பிளாக்ஸ்லாம் தேவை. பிளாக்ஸ் கேதரிங் ஒரு ஸ்டாக்காய் சொல்லியிருந்தேன். பட் நம்மக்கிட்ட வந்து 47 கிடச்சிருந்துச்சு. போனால் போது நான் இப்போ கிளம்புறேன். நீங்களா போயிட்டு கொஞ்சம் டார்ச்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெளுத்து கட்டலான்னு பிளான் இருக்கேன். நீங்களா அப்புறம் தான் வந்து வெளுத்து கட்டலான்னு பிளான்ல இருக்கேன். நான் இன்னொரு கேமை டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், வேல்ஹம். இந்த வேல்ஹம் கேம் வந்து கொஞ்சம் பெரிய கேம் நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த கேம் முடிச்சிடலாம். அது வந்து மொபைல் வெர்ஷன் தான் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு காமிச்சிது. நான் அதான் டவுன்லோட் பண்ணேன். நான் எப்படி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண மாட்டேன். எனக்கு ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கோல் இருக்குது. கோல் இருக்குன்னே. கோல் இருக்கு. அன்லிமிட்டெட் கோல் அக்வைர்டு. இல்லை இப்போதைக்கு நமக்கு தேவையான கோல் அக்வைர்டு. என்ன தப்புடா இது. ஆனால் தப்புடா இது. இப்போதைக்கு எனக்கு தேவையான கோல் அக்வைர்டு. ஓகேங்களா? 28 இருக்கு. போதுங்க கைஸ். அப்படியே நான் அப்படியே கீழே போயிட்டு இந்த மைனிங் செக்ஷன் போயிட்டு வரலாம். வாழ்த்துக்கள். கைஸ் எனக்கு என்னன்னு தெரியல, நான் ரீல்ஸ் அடிக்ட் ஆகிட்டேன் கைஸ். எனக்கு அடிக்கடிக்கு இதெல்லாம் வருது கைஸ். அது என்னடா இது? ரீல்ஸ்னு சொல்லாதீங்க. டார்ச் அப், லைட் அப் தி கேவ். -41 இருக்கும் நம்ம. ஏன்டா டேய் ஒரு ஸ்டாக் தான்டா கேட்குறேன். அதுவும் அயன் தான்டா கேட்குறேன், டைமண்ட் தான்டா கேட்குறேன். வாழ்த்துக்கள். இது நாங்கள் அந்த ஒரு அக்கா ஓடி வராங்க பார்த்தீங்களா? இது செம்ம படம். இது செம்ம படம். ஓடி வராங்க. மகளிர் இராணுவ பட ஒரு ஆயா சொல்லுவாங்க. டெய் வெறுப்பேத்துறீங்களா என்ன? ரீல்ஸில் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒன்று அடல்ட்ஸ் வியூன்னு போட்டிங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், அமைதியாக போயின்னே இருப்பேன். தானாக வருது எனக்கு, அது சிரிப்பு வருது. அடிட்டேன். ஐயோ ரெட் ஸ்டோன் எவனாவது கேட்டானா? ப்ரோஸ் எனிபடி ஆஸ்க் ரெட் ஸ்டோன் ப்ரோஸ். அயனு சக்ஸஸ்ஃபுல்லி அயன் அட் ஆல்.
ஒரு வைனாக கொடுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 200 கூட கொடுங்க, நான் ஒத்துப்புறேன். நான் வைனாக கொடுங்க. இப்படி 3 நாளில் நிப்பாட்டினீங்கன்னா நான் அந்த கரண்ட் ஆஃப் ஆனால் கத்துவீங்களே, அதை இப்போ சொல்லணும் போல் எனக்கு தோணுது. ஆனால் இது யூடியூப்ன்றதுனால நம்ம முடியாது. இந்த வண்டி சவுண்டுங்க வேறு நல்லா தான் இருக்கான். சரி, கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேலே மேலே போகிறோம். எப்படி மேலே மேலே போகிறோம். வேர் ஆர் வி கோயிங் டாப்ஸ் ஆஃப் த ஓகே. நமக்கு இப்போதைக்கு தேவையான சப்ளைஸ்லாம் கிடச்சிருச்சு. இதோ கைஸ், இந்த கீழே போயிட்டு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இப்போ ஏன் நாங்கள் போகாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ் காரணத்தினால் நம்ம திரும்பி அப்படியே மேலோட்ட எப்படி அப்படியே மேலே ஓடிடலாம். இந்த என்டர்மேன் வேறு பார்க்கக்கூடாது, கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது, சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் அப் ஹியர். அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஒட்டமாமே கைஸ், ஒரு நாள் நைட்டு நம்ம தூங்காமல் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். பார்த்துவாங்க, தூங்காமல் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் நைட்டு, ஓகேங்களா? ஸோ கைஸ், இன்னொன்று சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம் நான் வந்து க்ரியேட்டிவ் போகிறேன்ட்டு. இப்போ எனக்கு க்ரியேட்டிவ்க்கு போனால் டர்ன் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். அதனால் நான் கோபேக் கொடுத்துட்றேன். நான் டெய்லி நான் வெளில வந்து நான் இப்போ வந்து வேர்ல்டு முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு தம்ப்நெயிலுக்கு எடுத்துகிட்டு வெளில வருவேன். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னீங்கன்னா, நான் ஏதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஆஃப் கேமரா மீனிங் அந்த மாதிரிலாம் பண்ணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் க்ரியேட்டிவ் போனேன்னா இல்லையான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி நான் நிறைய வேர்ல்டு சர்வைவல் லைவில் வரைக்கும் போயிட்டு கூட நான் க்ரியேட்டிவ் போயிருக்கேன். பட் நான் யூடியூப் விஷயத்தில் அப்படி பண்ண மாட்டேன், ஓகேங்களா? நான் சொல்லிடுறேன். என்னடா ஏற்கனவே நமக்கு 2-3 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகேங்களா? உள்ளே எடுத்துருக்கேன். எதுக்கு அப்புறம் உள்ளுன்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணுறதுக்கு தான். இப்போ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா. இதோ இந்த ஏரியாவில் வச்சிடணும். இந்த ஏரியாவில் வச்சுட்டு இப்படி போயிட்டு இந்த ஏரியாவில் வச்சுட்டு இப்படியே போயிட்டு இல்லை இவ்வளோ ஐடியா நமக்கு போதும். அப்படி இந்த ஏரியாவில் ஒன்று, இந்த ஏரியாவில் ஒன்று உள்ளே வந்துக்கலாம், வெளியும் போயிடலாம். அப்புறமா வந்து இப்படி ஏறிட்டு இப்படியே போய்க்கலாம், இங்கே வந்துக்கலாம், இப்படி போய்க்கலாம், இப்படி போயிட்டு இப்படி போய்க்கலாம், ஓகேங்களா? இங்கே இப்படி இறங்கினா ஓகேங்களா? இந்த ஏரியாவில் ஒன்று மட்டும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இறங்கினா கூட இங்கே போய்க்கலாம். ஆனால் இங்கே இறங்கினா என்ன பண்ணுறது? சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு ஐடியா ஒன்று பண்ணிடலாமா? இன்னொரு வழி போட்டுடலாமா? எங்கே பழி போட்டுடலாம்னா இப்படி போய் பண்ணலாம். வெளில வேறு சவுண்டாக இருக்குது ப்ரோஸ். என்ன ப்ரோஸ் இது? தப்பு ப்ரோஸ் இது, ஏங்களா? டே ரெண்டு இருக்குப்பா. ரெண்டு இருக்கு. குட்டி பூனை, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஓகே 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 நமக்கு ஒயிட் கார்பெட் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஏரியாவில் போட்டுக்கலாமா? இங்கே ஒன்று போட்டுக்கலாம். இங்கே போயிட்டு இங்கே ஒன்று போட்டுக்கலாம்.
இங்கேனா இங்கே அப்படி இங்கே ஒன்று போட்டுக்கலாம், இங்கே ஒன்று போட்டுக்கலாம். உள்ள ஆள மாப்ஸ் எந்த மாப்ஸாலையும் வர முடியாது. நம்ம மட்டும் இந்த கதவு மட்டும் கூட திறக்காம கூட அப்படியே போயிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கேவ் மைனிங்கும் போயிட்டு வந்தோம். நம்ம அடுத்த எபிசோடில் வந்து என்கிட்ட எவ்வளோ ஐயன் இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோ ட்ராயிங்கோட அது 50 ஐயன் இருக்குது, 2 இது இருக்குது. இதான் என்னோடய செஸ்ட் லாஸ்ட்டில். இதுதான் என்னோடய இதெல்லாம் அப்படிங்களா. இதுதான் என்னோடய இன்வென்ட்ரி. என் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இருக்குது. அது என்னோடய ஒரு விஷயம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே நிமிஷம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, எனக்குள்ள டேலண்ட் இருக்குது ஓகேங்களா. அந்த கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் கூட நான் வந்து நல்லா வந்து மூவ் பண்ண முடியுது ஓகேங்களா. ஓகே ஓகே, தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இங்கே திரும்பி உங்கள் கண் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், நீங்களே பாருங்க. ஓகே, யோ அங்கே ஒரு அயன் இருக்கியா? இதோ இங்கே ஒரு அயன் இருக்கு, தெரியுதா? ஏ அங்கே இன்னொரு அயன் இருக்கு. இவ்வளோ அயனையை நம்ம விட்டோம். பரவாயில்ல, இப்போ தெரியுது நமக்கு. இங்கே வச்சுட்டு அந்த கேமரா பெர்ஸ்பெக்டிவ் கேமரா கிட்ட இருக்கு, அதை வச்சு இப்படி அமுக்கிக்கணும். எங்களை இதை அமுக்கிட்டு இப்படி எடுத்து என்னோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். நான் இதை கிராப் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் எங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. இருங்க, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் போனால் வீடியோஸ் அண்ட் ஐடிஹெச்ஓ ஐடியா வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கேமரா பெர்ஸ்பெக்டிவ் இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ணு முன்னாடி தான் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா. க்ரியேட்டிவ்லாம் நான் எதுவுமே போகல, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க ஏங்களா. ஏங்களா அப்புறம் இன்னொன்று காமிக்கணும் ஓகேங்களா. அந்த சீட் கோட்ஸ் போட்டு கூட நீ எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்லாம், அந்த கிவ் ஸ்லாஷ் கிவ் அதெல்லாம் ஓகேங்களா. அது கூட நான் எப்படின்றது காமிக்கிறேன். ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம். அப்புறம் நான் வந்து இதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே செட்டிங்ஸ் போகிறேன்னா நான் இங்கே போயிட்டு ஏடுங்க ஆக்டிவ் சீட் கொடுத்தா கூட எனக்கு இங்கே வரும். கோ பேக் கொடுத்துடலாம் ஏங்களா. நீங்கள் பார்க்கலாம், நான் லாஸ்ட் எந்த ட்ராகன் அடிக்கிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வரும் ஏங்களா. வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பணும் ஏங்களா. பார்த்துக்கோங்க, எங்கே இது இருக்கோ அங்கே இடத்துல நான் கை வச்சுப்பேன் ஏங்களா. நான் வந்து சீரியஸ்லி வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஃபயரில் நான் ஒரு 200 செட்டிங் தான், மைன்கிராஃப்ட்லேயும் நான் ஒரு 200 தான். ஸோ எனக்கு பிரச்சனைலாம் மேக்ஸிமம் எதுவும் வராது. கண்ட்ரோல்ஸை நானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏங்களா. நான் எந்த கண்ட்ரோல்ஸை நான் மாற்றிக்கவே மாட்டேன் ஃப்ரீ ஃபயரில் மட்டும்தான். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ ஒட்டி ஒட்டி இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால் பண்ணுது. மிச்சம் எல்லாமே வந்து என்னோட இதுக்கு வந்தது நான் பண்ணது தான். என்னோட இது ஒரு பக்கத்துக்கு வந்துச்சுன்னா நான் அதை அடிச்சு போட்டு சோறு எடுத்து சாப்பிட்டு போயின்னு இருப்பேன். இப்போ எனக்கு ஃபோன் பார்த்து சோறு எடுத்து வர பரவாயில்ல. ஓகே ஓகேங்களா, சரியா எப்படி வச்சுருக்கா வரணும் சரியா அப்படி வந்து கையில் வச்சுப்போம். 58 ஓகே ஓகேங்களா. இந்த சீட்ஸ் ஆனு இல்லைனா க்ரியேட்டிவ் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னதுராது அச்சீவ்மெண்ட் வந்து ஆஃப் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இப்போ இருங்க வெளில போய் காமிக்கிறேன். சேவன் போயிட்டு தென் வெளில வருதா. என் வேர்ல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்ல்டு தான் இருக்குது, இதுதான் எங்கள் இதுதான் இதுதான் எங்கிட்ட இருக்கிற ஒரே வேர்ல்டு. பார்த்துக்கோங்க. செட் மல்டிப்ளேயர் ஆஃபில் இருக்குது. செட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஷோகானி ஷோ டிஸ்பிளேஸ்டு எல்லாமே ஒன்றில் இருக்குது ஓகேங்களா. சங்ஸ் மட்டும் 8க்கு மாற்றிக்கலாம். அதான் ஜென்ரல் போயிட்டு எங்களா அது அச்சீவ்மெண்ட்டே காமிக்கல. ஆனால் இங்கே பாருங்கள், இது அமுக்குனா இது பாருங்கள், யூ கேன் டர்ன் அச்சீவ்மெண்ட். ஏன்னா நான் சேவ் பண்ணுற வரைக்கும் தான் யூ கேன் டர்ன் அச்சீவ்மெண்ட். அதே நான் எங்கேயாவது க்ரியேட்டிவ் போனாலும் யூ கேன் டர்ன் அச்சீவ்மெண்ட்.
சரிங்களா? இதை பாருங்க இங்கே வந்துடும். டிஸ்கார்ட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்து நான் உள்ள வந்துட்டேன்னா எனக்கு எதுவும் ஆகாது. இது நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்தேன் எனக்கு அது வந்துடும். ஓகேங்களா? இதுதாங்க இஸ் மைன்கிராஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி நிலைச்சி விட்டுங்க. சிலோட்டர் கைஸ் பை. அப்புறம் வந்து என்னோட டிஸ்கார்ட் லோகோ வந்து இதுதான். காமிக்கிட்டே வருங்க. இதுதான் என் டிஸ்கார்ட் லோகோ. எப்படி ப்ரோ இந்த மாதிரி லோகோலாம் வந்து போடுறீங்கன்னு கேட்குறீங்க. சரி எப்படி ப்ரோ யோசிக்கலாம். ஏங்களா? இதான் வருவோம். மாவட்ட டிஃபீட்டடு, டிஸ்டன்ஸ் ட்ராவல் எல்லாம் காமிச்சிக்கிறேன். அது எப்படின்றத வந்து நான் எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன். அண்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச எலெக்ஷன் சீலோட்டர் கைஸ். நான் யூஸ் பண்ணுறது ஒரு மைன்கிராஃப்ட் பேட்ச் வெர்ஷன். ஸோ சொட்டட வை சீலோட்டர் கைஸ் பை.